கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் மகிமையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அது எப்படிப்பட்டதா எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அந்த வார்த்தை கிடைச்ச உடனே நான் அப்படியே உடனே உட்கொண்டு என்னுடைய இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது எனக்கு எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருந்துச்சு. அது மாத்திரம் என்னுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாய் மாற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய வருத்தங்களையோ நம்மளுக்குள்ள கவலைகளையோ துக்கங்களையோ யார்ட்டையும் ஷேர் பண்ணுனா நம்மளுக்கு முழுமையான சமாதானம் கிடைக்காது. ஆனால் ஓரளவு சமாதானம் கிடைக்கும். நம்ம எந்த இடத்துக்கு நான் போனாலும் நம்முடைய எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் அந்த சமாதானம்லாம் ஒரு நிலையற்றதாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் அவருடைய கரங்களால் அவரால் தரப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்க நம்ம இருதயம் ஒரு தெய்வீக சமாதானத்தால் நிறைஞ்சிரும். அந்த சமாதானத்தை யாராலையுமே தர முடியாது. நம்ம சுற்றியுள்ள எத்தனை உறவுகளாக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தைகள் தரும் சமாதானத்துக்கு ஈடான சமாதானம் யாராலையுமே தர முடியாது. சங்கீதம் 19:10 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெள்ளி தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது எப்படி இருக்குன்னா, தேன் தெளி தேன் அப்படியே அதோட இனிப்பு சுவை அப்படியே நாக்கில் நிற்கும். அதை விட மதுரமானது. அதே போல் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அப்படி பொண்ணு சுத்தமான பொண்ணை விட அது ஒரு நல்ல ஒரு உண்மையானது, அவ்வளவு மாசற்றது, அப்படி ஒரு வல்லமை உள்ளது, அவ்வளோ விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 4:4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், நம்ம கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைகள் நம்மளுக்கு ஜீவனை தரக்கூடியது, நம்மளுக்கு குணமாக்கும் வல்லமை உள்ளது. நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய வார்த்தை நம்மளை தேற்றக்கூடியது. அதனால் நாம் சாப்பாடோ நம்முடைய நம்ம உலகத்தில் கிடைக்கிற எதை நம்ம சாப்பிட்டு நம்ம திருப்தியாக இருந்தாலுமே நம்ம உடம்புக்கு அது ஆரோக்கியம் கிடையாது. ஆனால் அவருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம ஜீவனை தந்து நம்மை பிழைக்க வைக்கக்கூடியதாக இருக்குன்னு இதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பெற்றிருக்கோம். அதன் மூலம் நம்ம எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறக்கூடியவர்களாய் நம்ம இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடு துதிக்கிறோமப்பா. உங்களுடைய வார்த்தைகளுடைய வல்லமைகளை நாங்கள் அறிஞ்சிருக்கோம்ப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை அப்படியே அவரை போல் உட்கொள்ளக்கூடியவர்களாக எங்களுடைய இருதயத்தில் பதித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் ராஜா. நீங்கள் எங்களுக்கு எப்பொழுதும் உதவியாக இருங்க. எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென்.